பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு பிரண்டை எடுத்து வந்து வச்சுருக்கோம். பாருங்கள், இதுதான் பிரண்டை. இதை நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி எப்படி வதக்கி அரைக்கிறோன்றதை நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். பாருங்கள், பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கணும். நான் அதை கட் பண்ணுறேன். பாருங்கள், பிரண்டையை வந்து கத்திரிக்கோலால் வெட்டுங்க. கையை வச்சு கட் பண்ணிங்கன்னா அரிப்பு எடுக்கும். அதனால் இந்த மாதிரி கத்திரிக்கோலால் வச்சு கட் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணுங்கள். இது முக்கியமாக இது பிரண்டையில் பார்க்கணும். ஏன்னா பிரண்டை வந்து நம்மளுக்கு அரிப்பு எடுக்கும். வதக்கி அரைக்கும் போது அந்த அரிப்புத்தன்மை போயிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருள் இங்கே பாருங்கள். வெள்ளை எள் கொஞ்சம், ஒரு 2 ஸ்பூனு, கொஞ்சம் புளி, கொஞ்சமாக வெல்லம், உப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய். எள்ளை வந்து வெறும் வானலில் வறுத்து எடுத்துக்கணும். இதெல்லாம் எண்ணெய் போட்டு வதக்கணும். வதக்கி கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு திருப்பியும் எண்ணெய் போட்டு கிண்டணும். நான் முதல்ல இதை வறுக்கிறேன், அது பாருங்கள். எள் வறுத்துருக்கேன் பாருங்கள். எள் வெடிக்கும், அந்த சமயத்தில் நிறுத்திடுங்க. ரொம்ப கருத்துட்டா வேறு மாதிரி இருக்கும். வறுத்த எல்லாம் மிக்ஸி எண்ணெய் கொட்டி ஆற விடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எண்ணெய் போட்டு தான் நம்ம வறுக்கணும். மிளகாய், உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த பிரண்டையை போட்டு நல்லா வதக்கணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த பிரண்டையை கையால் போடாதீங்க, அப்படியே போடணும். கையை அரிசி எடுக்கும். இது நல்லா வதக்கணும். கலர் மாறுற வரைக்கும் வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிடும். பிரண்டை கலர் மாறிட்டு பாருங்கள். இந்த பச்சை கலர் மாறிட்டு இப்போ இதை நிறுத்திட்டு ஆற விடணும். கூட புளியும் போட்டுக்கணும், அரைக்கணும். கிண்டும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கிண்டணும். அதை நான் அரைச்சிட்டு கிண்டும்போது பாருங்கள். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிப்பு போட்டு அரைச்ச துவையலை போட்டு கிண்டணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கு பகையில் அதில் போடணும். எண்ணெயை போட்டு அரைச்ச துவையில் போட்டு இந்த மாதிரி கிண்டுங்க. எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அப்படி வானலில் வராத இருக்கும்போது எடுத்து வச்சிடலாம். அப்படியே ஒரு 10 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். பிரண்டை வந்து கையில் அரிக்கும், வயிற்றில் பார்த்தோன்னா அரிக்குமான்னு சந்தேகம் வேணாம். நம்ம அதை வதக்கும் போது அது குணம் மாறிடும். நல்ல மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. மூட்டு வலி, கை கால் வலி, எலும்புக்கெல்லாம் நல்ல வலு சேர்க்கறது பிரண்டை. இதை மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட நம்ம எலும்பெல்லாம் நல்லா வலுவாக இருக்கும். இது செஞ்சு சாப்பிடுங்க. வயிற்றில் போனாலும் அரிக்காது, பயப்படாமல் சாப்பிடுங்க. தேங்க்யூ.